திருவண்ணாமலையில் நீட் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த காரணத்தினால் நீட் தேர்வு எழுத முடியாமல் பிரீத்தி என்ற மாணவி திரும்பி சென்றிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி, எவ்வளவு நேரம் தாமதமாக அந்த மாணவி தேர்வு மையத்திற்கு வந்தார்? முழு விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று மருத்துவ நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் திருவண்ணாமலையில் பார்த்தீர்கள் என்றால் 4 மையங்களில் 6 இடங்களில் தேர்வு எழுத தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 3120. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மாணவ மாணவிகள் இன்று நீட் தேர்வை எழுதி வருகிறார்கள். இந்நிலையில் இன்று காலை முதல் 11:30 மணி முதல் மாணவிகள் நீட் தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்லும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். இந்நிலையில் திருவண்ணாமலை சண்முகா மேல்நிலை பள்ளி பகுதியில் ஒரு நீட் தேர்வு மையம் அமைந்துள்ளது. அந்த மையத்திற்கு 1:40 மணிக்கு போலூர் பகுதியை சேர்ந்த திலீப் குமார் என்ற ஒரு மாணவர் தேர்வு எழுத வந்திருந்தார். கதவை மூடிய காரணத்தினால் பெற்றோர்கள் ஆத்திரம் கதவை தட்டி வேகமாக தட்டி கூச்சலிட்ட காரணத்தை அடுத்து அந்த மாணவன் உள்ளே அனுப்பப்பட்டார். இந்நிலையில் அந்த மாணவன் தேர்வு மையம் மாறி வந்ததாக கூறியதை அடுத்து அந்த மாணவன் வெளியே அனுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கிருந்த பெற்றோர்கள் அவரை அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள அரசினர் கலைக்கல்லூரி தேர்வு மையத்திற்கு வேகமாக அழைத்து சென்று அந்த மாணவனை உள்ளே அனுப்பி வைத்தார்கள். அதே மையத்தில் மேலும் தாமதமாக அந்த இன்னொரு மாணவனையும் அந்த அதிகாரிகள் உள்ளே அனுப்பி வைத்தார்கள். இந்நிலையில் சண்முகா மேல்நிலை பள்ளியில் 1:40 மணிக்கு செய்யார் பகுதியை சேர்ந்த பிரீத்தி என்ற மாணவி தேர்வு எழுத வந்திருந்த நிலையில் அந்த மாணவியை அதிகாரிகள் உள்ளே நுழைய விடாமல் தடுத்து சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக பெற்றோர்கள் கதறியும் மாணவியை அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் அந்த மாணவி அழுது கொண்டே திருப்பி தனது தந்தையுடன் திருப்பி சென்ற நிகழ்வு அந்த பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. விழுப்புரத்தில் நீட் தேர்வு மையம் தெரியாமல் வேறு மையத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் அறிஞர் அண்ணா கலை கல்லூரிக்கு வந்த மாணவியால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், தற்போது அந்த மாணவி தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டாரா? முழு விவரங்கள். விழுப்புரம் மாவட்டத்துல இன்று 4 தேர்வு மையங்கள்ல 4416 பேருக்கான தேர்வு சரியாக 2 மணிக்கு தொடங்குச்சுங்க. இன்று காலை 11 மணி முதலே எல்லா மையங்களிலும் மாணவ மாணவிகளை உள்ள அனுமதிக்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா பல்வேறு சோதனைகள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க நிம்மதியா எக்ஸாம் எழுதுன்றதுக்காக 11:30 மணிக்கு 11 மணிக்கு உள்ள அனுப்புறாங்க. அனைத்து மாணவ மாணவிகளும் அனைத்து சோதனைகளும் கடந்து பயோமெட்ரிக் வச்சுட்டு அவங்க கிளாஸ் ரூம் போயிட்டாங்க. சரியாக 1:30 மணிக்கு விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி அந்த கல்லூரி வாசல்ல இந்த பூட்டு போட்டுட்டாங்க. காரணம் பாத்தீங்கன்னா 1:30 மணி தாண்டி யாரும் உள்ள அலோவ் பண்றதுன்னு அங்க இருக்க அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த மாணவி ஷாங்கினின்ற மாணவி என்ன பண்றாங்கன்னா தன்னோட உறவினர்களெல்லாம் கலந்து 1:50 இங்க இந்த அரசு கலைக்கல்லூரிக்கு வராங்க. உள்ள அலோவ் பண்றாங்க. அதிகாரிகள் சொல்றாங்க உள்ள அலோவ் பண்ண முடியாது. நம்ம கேட்கறோம், ஏமா பக்கத்துல இருக்க உளுந்தூர்பேட்டை சீக்கிரம் வந்திருக்கலாமா, என்ன காரணம் கேட்டா விழுப்புரம் அவங்க போட வேண்டிய புகைப்படம், அவங்க எடுத்து செல்ல வேண்டிய 2 புகைப்படமும் ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க. இது பாஸ்போர்ட் சைஸ்ல முதல்ல போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்காங்க, நாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு போய் காக்குப்பன்ற ஊர்ல நிறுத்திட்டார். அங்க போய் தேடுறாங்க, இது உங்க சென்டர் இல்லைன்னு சொல்றாங்க. மீண்டும் அதே ஆட்டோல கிளம்பி இங்க ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்ததா அவங்க மாணவியோட வந்த உறவினர் தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதை எதையுமே அதிகாரிகள் கேட்க மறுக்கிறாங்க. காலம் கடந்து விட்டது, இனி நீங்கள் உள்ளே செல்ல முடியாது என அவங்க திட்டவட்டமா தெரிவிச்சதை அடுத்து மாணவி ஷாங்கினி சோகத்தோட திரும்பி உளுந்தூர்பேட்டை போன தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.